டாக்டர் ஆர் மங்கையர்கரசி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், EMG யாதவா விமென்ஸ் காலேஜ், மதுரை. நம்ம இன்னைக்கு செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னா பிளாக் 3, தட் இஸ் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் கீழே நமக்கு 2 டாபிக் இருக்கு. Lagrange's form, unit 10, Newton's form of the interpolating polynomial. Now interpolation, block introduction and then notation and symbol, and unit 9 Lagrange's form, and unit 10 Newton's form of the interpolating polynomial. First sectionல வந்து as usual introduction, நம்ம என்னென்ன notation and symbol இந்த interpolation நம்ம யூஸ் பண்றோம்ன்றது first notationல இருக்கும். Unit 9ல வந்து நமக்கு Lagrange's form, unit 10 வந்து Newton's form of the interpolating polynomial. And then Lagrange's form. இந்த Lagrange's formல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா first 9.1ல வந்து introduction and objectives, 9.2 Lagrange's form, and then inverse interpolation, and then general error term and summary and solution and answers. Now objectives. So இந்த interpolation படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன points வந்து நம்ம outcome நமக்கு கிடைக்கும்னா, after studying this unit you should be able to find Lagrange's form of interpolating polynomial for a function f at n plus 1 distinct nodal points. And then find Lagrange's form, interpolating polynomial. நம்ம என்ன form யூஸ் பண்ண போறோம்னா Lagrange's form for a function f at எத்தனை distinct nodal points இருக்கும்னா n plus 1 distinct nodal points இருக்கும். Second one வந்து compute the approximate value of f at a non-tabular point. Non-tabular pointல வந்து அந்த பாயிண்ட் உள்ள ஃபங்க்ஷனுக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்னா approximate value. Third one வந்து compute the value of x bar given a number y bar such that f of x bar equal to y bar. இந்த பொலேஷன் இது வந்து இந்த இன்டர்போலேஷன் என்ன கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா இன்வர்ஸ் இன்டர்போலேஷன். ஸோ இதுல வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் பாரை கால்குலேட் பண்றோம். எதை கொடுத்துருப்போம் நம்ம கையில வந்து given a number of y bar such that f of x bar equal to y bar. இது வந்து நமக்கு என்ன பேருனா இன்வர்ஸ் இன்டர்போலேஷன், நான் டேபுலர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். And that is compute and error. இதுல வந்து எரர் கமிட் பண்றோம். இன்டர்போலேஷன்லயும் எரர் கான்செப்ட் இருக்கு. ஃபங்க்ஷன் வந்து நோன் ஃபங்க்ஷனா இருக்கும். அது என்ன டேபுலர் பாயிண்ட் ஆஃப் இருக்கும்னா நான் டேபுலர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். The last point is find an upper bound in a magnitude of the error. இந்த magnitude of the errorக்கு வந்து என்ன கால்குலேட் பண்றோம்னா only we have to find an upper bound. அதுல வந்து நம்ம லோயர் பவுண்ட் கால்குலேட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நமக்கு எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்குதுன்னா 5 அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்ஸ் ஆஃப்டர் இன்டர்போலேஷன் யூனிட் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 5 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். தியரம் 1. If p of x is a polynomial of degree n greater than or equal to 1, then p of x has at least one zero. That is, there exists a complex number zeta such that p of zeta equal to 0. இப்போ ஒரு பாலினாமியலுக்கு வந்து டிகிரி n இருக்குன்னா அதுல வந்து கண்டிப்பா வந்து n ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்ப p of x has at least one zero. 1 0 means அட்லீஸ்ட் ஒரு ரூட்டாவது p of x க்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் அந்த ஒரு ரூட் என்னமா இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன் ஆஃப் த ரூட் ஃபார் த பாலினாமியல் p of x க்கு இருந்தா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? p of zeta equal to 0. ஏன்னா zeta வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ரூட். இது ஒரு தியரம். இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த லெம்மா 1. If z1, z2, etc. zk are distinct zeros of a non-zero polynomial p of x, then p of x is equal to x minus z1, x minus z2, etc. x minus zk into r of x. z1, z2, zk எல்லாம் நம்ம என்ன கொடுத்துட்டோம்? distinct zeros. zeros-னால ஒன் ஆஃப் த ரூட்னா அது கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் ஆயிடும். ரூட் வரும், அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து ஃபேக்டர். ஸோ இதுல வந்து k distinct zero of non-zero polynomial p of x. அப்ப p of x ஓட ஃபேக்டர்ஸ் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? x minus z1, x minus z2, etc. x minus zk into r of x for some polynomial r of x. So in particular it means that p of x has degree at least k. அப்ப p of x வந்து டிகிரி என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் மினிமம் k யாவது இருக்கணும். மேக்சிமம் வந்து நமக்கு என்ன இருக்கு? எத்தனை வேல்யூஸ் ஆனாலும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த லெம்மாவும் நம்ம தியரம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ண போறோம். You have come across Rolle's theorem. முன்னாடி செக்ஷன்லயே நம்ம Rolle's theorem பார்த்துட்டோம். We need a generalized version of this theorem in the section 9.4ல general error termல பார்த்துக்கோம். ஸோ அந்த தியரத்தை வந்து எப்படி ஸ்டேட் பண்றோம்னா generalized Rolle's theorem. So let f from closed interval ab to r be a function which is n times differentiable on closed interval ab. That is, in the symbol வந்து open interval ab. If f vanishes at the n plus 1 distinct points x naught, etc. xn in closed interval ab, then the number c in open interval ab exists such that f power n of c equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் at a particular point c வந்து equal to 0 வரும். ஸோ இங்க வந்து நம்ம 2 இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், இன்னொன்னு வந்து ஓப்பன் இன்டர்வல்.
ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க டிஃபைன் ஆகுது? the closed interval ab to r be a function which is n time differentiable. இந்த ஃபங்க்ஷனே வந்து n time differentiable எக்ஸிஸ்ட் ஆகுது எந்த இன்டர்வல்ல? ஓப்பன் இன்டர்வல் ab. if f vanishes at the n plus 1 distinct points, f வந்து இந்த கரஸ்பாண்டிங் n plus 1 பாயிண்ட்ஸ்ல வந்து அது வந்து வேனிஷ் ஆச்சுன்னா அந்த n plus 1 பாயிண்ட்ஸ் என்னென்ன? x0 எக்ஸெட்ரா xn. இந்த n plus 1 பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும்? closed interval ab ல இருக்கும். அப்போ closed interval ab can be partition as n interval, that is x0 etc xn. then the number c in open interval ab exists such that அது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது என்ன கண்டிஷனா? f power n of c equal to 0. அப்படின்னா என்ன மீனிங்? the ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் at a point c வந்து equal to 0 ஆகுது. இந்த தியரமும் நம்ம வந்து ஃபர்தரா யூஸ் பண்றோம். To see the first example, if f of 1 equal to minus 3, f of 3 equal to 9, f of 4 equal to 30, and f of 6 equal to 132. Find the Lagrange's interpolating polynomial of f of x. இப்போ x என்ற பாயிண்ட்ல என்னென்ன நமக்கு கொடுத்துருக்கு? 1, 3, 4, 6 unequal interval இருக்கு. அது கரஸ்பாண்டிங் இமேஜஸ் என்னென்ன இருக்கு? -3, 9, 30 and 132. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? Lagrange's interpolating polynomial யூஸ் பண்ணி you have to find a value for f of x. So we have நமக்கு பாயிண்ட் வந்து வேரியபிள் என்னென்ன எடுத்துக்கிறோம்? x0, x1, x2, x3. x0 என்ன வேல்யூ அசைன் பண்றோம்? 1. அது கொடுத்துருக்கோம் ப்ராப்ளத்திலே. x1 வந்து ஈக்குவல் டு 3, x2 வந்து ஈக்குவல் டு 4, x3 வந்து ஈக்குவல் டு 6. அப்போ கரஸ்பாண்டிங் f0 என்ன? f0 வந்து என்னது? f of 1. f0 is f of 1, that is equal to -3. அடுத்து f3 வந்து என்னது? நமக்கு f of 1 first value, that is f1 equal to 9, and then f2 equal to 30, f3 equal to 132. இப்போ Lagrange's form of the interpolating polynomial p of x is given by p of x is equal to L0 of x f0 plus L1 of x f1 plus L2 of x f2 plus L3 of x f3. What is L0 of x? போனா நம்ம கால்குலேட் பண்ணி அப்புறம் அந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு required polynomial Lagrange's interpolating polynomial for a given datas வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ L0 of x, x minus x1, x minus x2, x minus x3 divided by, ஏன்னா நம்ம L0ல இருக்கும். அப்போ டினாமினேட்டர் வந்து x0 minus x1, x0 minus x2, x0 minus x3. நியூமரேட்டர் மட்டும் x வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகும். டினாமினேட்டர் வந்து ஒன்லி கான்ஸ்டன்டா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து x1 என்ன வேல்யூ? x1 equal to 3. அகைன் x2 equal to 4, x3 equal to 6. எல்லாத்தையும் நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றோம். டினாமினேட்டர்ல வந்து x0 என்ன? 1, x1 என்ன வேல்யூ? 3, x2 வந்து 4, x3 வந்து 6. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு L0 of xக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்குது. அந்த பாலினாமியல் என்ன? -1/30. டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா -2, -3 and then -5. எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? -30 கிடைக்குது. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x³ -13x² + 54x - 72 டிவைடட் பை 30. இது வந்து L0 of x. இப்போ L1 of x நம்ம கண்டுபிடிக்கும். L1 of x கண்டுபிடிக்கும் போது x minus x0, x minus x2, x1 வராது, ஏன்னா நம்ம L1ல இருக்கும். x minus x3. டினாமினேட்டர் என்ன போடுவோம்? x1 minus x0, x1 minus x2, x1 minus x3. ஏன்னா நம்ம L1 of xல இருக்கும்போது x1 ஃபிக்ஸடா வச்சு டினாமினேட்டர்ல x1 வச்சு மற்ற வேரியபிளை மைனஸ் பண்ணணும். நியூமரேட்டர்ல x1 வேரியபிளே டெலீட் ஆயிடும். அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள வேல்யூ என்ன கிடைக்குது? 3 minus 1 2, 3 minus 4 again -1, 3 minus 6 again -3. அப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 6 + 6 ஆயிருது. நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் என்னென்ன வேல்யூ இருக்கு? x - 1, x - 4, x - 6. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் x - 1, x - 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா கிடைக்கும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட எதை மல்டிப்ளை பண்ணோம்? x - 6 மல்டிப்ளை பண்ணோம்னா we arrived at 1/6 into x³ - 11x² + 34x - 24. இப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? L2 of x. இப்போ L2 of x என்ன ஃபார்முலா போடுவோம்? x minus x0, x minus x1, x minus x3, x2 வராது. டினாமினேட்டர் x2 minus x0, x2 minus x1, again x2 minus x3. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங்கா என்ன வேல்யூ கிடைக்கும்? L3 of x. பாருங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு? x minus x0, x minus x1, x minus x2, x1 வராது, x2, x3 வராது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா x3யை ஃபிக்ஸ் பண்ணிட்டு x3ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா மைனஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ என்ன கிடைக்கும்? x3 minus x0, x3 minus x1, x3 minus x2. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு? டினாமினேட்டர் பாருங்க என்ன வருதுன்னு? 6 minus 1, 6 minus 3, 6 minus 4. That is 5 into 3 into 2. That is 5 3 star 15 into 2 again 30.
ஸோ உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 1/30 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 8x² பிளஸ் 19x மைனஸ் 12. இப்போ எல்ஜே ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப்ஜே வேல்யூல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். எல்ஜே நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கு? P of x is equal to L0 F0 plus L1 F1 plus L2 F2 L3 F3. L0 L1 L2 L3 இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி F0 F1 F2 F3 ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கான். இந்த F0 நம்ம என்ன அசைன் பண்றோம்? -3. F0 equal to F of 1, F1 equal to F of 3 and F2 equal to F of 4, F3 equal to F of 6. அப்போ F0 என்ன வேல்யூ கிடைக்குது? -3, 9, 30 and 132. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலால P of x இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி லைக் வேரியபிளா கலெக்ட் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நமக்கு அகெயின் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட ரிக்வயர்ட் ஆன்சர் என்ன கிடைக்குது? P of x is equal to one of the cubic equation, that is x cube minus 3x² plus 5x minus 6, which is a required Lagrange's interpolating polynomial for a given function f of x. அப்ப நம்ம interpolating formula யூஸ் பண்ணி பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றோம்? நம்ம Lagrange's interpolating polynomial. இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு கொடுத்திருக்க டேட்டாவை எப்படி அசைன் பண்றோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்திருக்க டேட்டால என்ன இருக்கு? 1, 3, 4, 6 இருக்கா? இப்போ எப்படி அசைன் பண்ணியிருக்கோம்? x0 1, x1 equal to 3 and x2 equal to 4, x3 equal to 6 நம்ம அசைன் பண்ணி ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோம்? Lagrange's form of interpolating polynomial. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. P of x is equal to L0 F0 plus L1 F1 plus L2 F2 plus L3 F3. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரி மெத்தட் கொடுக்கும்போது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். Now using the Lagrange's example 2, using the Lagrange's interpolating polynomial, find the value of x when x is equal to 1.4 from the following table. So find the value of f when x is equal to 1.4. இப்போ xக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்க. 1.2, 1.7, 1.8, 2.0. இது unequal interval. Corresponding f என்ன கொடுத்துருக்கு? 3.3201, 5.4739, 6.0496, 7.3891. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் Lagrange's interpolating polynomial with 4 points இருக்கு. இப்போ டைரக்டா இந்த ஃபார்முலா எழுதிடுறோம். x minus x1, x minus x2, x minus x3 divided by x0 minus x1. ப்ரீவியஸா நம்ம போட்டால அதே ஃபார்முலா தான். ஆனா கொடுத்துருக்க டேட்டா மட்டும் இங்க என்ன கொடுத்துருக்கான்? டேபிள்ல கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ் டேட்டா வந்து நமக்கு F1ல நமக்கு மார்க் பண்ணிடுது. அப்ப x minus x1, x minus x2, x minus x3 divided by x0 minus x1, x0 minus x2, x0 minus x3 into F0 plus x minus x0, x minus x2 and then x minus x3 divided by x1 fix பண்ணணும். x1 minus x0, x1 minus x2, x1 minus x3 into F1 plus x minus x0 into x minus x1, x minus x3 divided by x2 minus x0, x2 minus x1, x2 minus x3 into F2 plus x minus x0, x minus x1, x minus x2 divided by x3 minus x0 plus into x3 minus x1, x3 minus x2 into F3. இப்போ கொடுத்துருக்க டேட்டால ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன எடுத்துக்கிறோம்? x0 equal to 1.2, x1 equal to 1.7, x2 equal to 1.8, x3 equal to 2.0. செகண்ட் f கரஸ்பாண்டிங் f வேல்யூ கொடுத்துருக்கலாம். அது என்ன வேல்யூ? F0, f suffix 0, F0 3.3201, F1 5.4739 and then F2 6.0496 and then F3 7.3891. இப்போ நம்ம ஃபார்முலால கொண்டு போய் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரியையும் கன்சாலிடேட் பண்ணி அந்த P of x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடறோம். P of x கண்டுபிடிச்சோன்னே பர்டிகுலரா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. x is equal to 1.4. அப்போ அந்த லெஃப்ட் சைட்ல நமக்கு என்ன இருக்கு? P of x இருக்கா. ரைட் சைட்லயும் வேல்யூஸ் என்ன இருக்கு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும். அப்போ எக்ஸுக்கு அகைன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1. இந்த ப்ராசஸ் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல கிடையாது. இப்போ இந்த ப்ராப்ளத்துல பர்டிகுலரா எக்ஸுக்கு 1.4ல கரஸ்பாண்டிங் P of x என்ன வேல்யூன்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸுக்கு 1.4 போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அகைன் அந்த டெசிமல் எல்லாத்தையும் 4.05826. 4.05826. ஸோ இது நமக்கு ஃபர்தரா உள்ள எக்ஸ்டென்ஷன் பார்ட். ப்ரீவியஸா P of x கண்டுபிடிச்சதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்க ஃபர்தரா என்ன வேல்யூ கொடுத்துருக்கு? x is equal to 1.4. ஸோ இந்த Lagrange's interpolating polynomial is true for
ஒன்லி அன்இக்குவல் இன்டர்வல். அன்இக்குவல்ன்றது நான் எதை சொல்றேன்னா, அந்த எக்ஸுக்கு வந்து 1.2, 1.7, 1.8, 2.0 இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்ல. சோ அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், லெக்ராஞ்சியஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஃபார் அன்இக்குவல் இன்டர்வல். இப்ப அடுத்து வந்து இன்வர்ஸ் இன்டர்போலேஷன். அண்ட் இன்வர்ஸ் இன்டர்போலேஷன் in table xi yi values, one is given a number y bar and wishes to find a point x bar so that f of x bar equal to y bar, where f is a function satisfying f of xi equal to y. This problem can always be solved if f is strictly monotone. Monotonic increasing, monotonic decreasing இருக்கு. இங்க வந்து f is strictly monotonic function இருந்தா, that is inverse of f வந்து exist ஆகும். So this is done by considering table of values xi, f of xi, I வந்து எங்க இருந்து vary ஆகுது 0 to n to be the table of values. yi, g of yi, I equal to 0 to n for the inverse function g of y equal to f inverse of y, that is equal to x, by taking yi equal to f of xi, g of yi equal to xi, I equal to 0 to n. Then we can interpolate for the unknown value g of y bar in this table using Pn of y equal to sigma I equal to 0 to n xi into product at j equal to 0 to n j not equal to I y minus yi divided by yi minus yj. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், சிக்மா I equal to 0 to n, இந்த ஹோல் வேல்யூவை நம்ம என்ன மார்க் பண்ணிக்கிறோம், li of y into xi, and x bar is approximate to Pn of y bar. This process is called inverse interpolation. ஃபர்ஸ்ட் பார்த்தது லெக்ராஞ்சியஸ் இன்டர்போலேஷன். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் வந்துட்டோம், இன்வர்ஸ் interpolation. Now example 3, from the following table find the Lagrange's interpolating polynomial which agrees to the values of x at the given values of y. Hence find the value of x when y equal to 2. So find the value of x when y equal to 2. இப்போ ஒரு டேபிள் கொடுத்துட்டானா x க்கு என்ன கொடுத்திருக்கு 8 4 3 2 and then y ஓட வேல்யூ என்ன இருக்கு 1 3 4 5. Now solution, x is equal to g of y. Lagrange's interpolating polynomial as y minus y1 into y minus y2. So இந்த வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம என்ன மார்க் பண்ணணும், y minus 3, y minus 4, y minus 5 divided by 1 minus 3 and then 1 minus 4, 1 minus 5 into 8 plus y minus 1 into y minus 4 into y minus 5 divided by 3 minus 1, 3 minus 4, 3 minus 5 into அந்த x ஓட வேல்யூ என்ன இருக்கு into 4 plus அடுத்த வேல்யூ என்ன இருக்கும் y minus 1, y minus 3, y minus 5 divided by 4 minus 1, 4 minus 3, again 4 minus 5, அது corresponding x வேல்யூ என்ன இருக்கு into 3 plus y minus 1, y minus 3, y minus 4 divided by 5 minus 1, 5 minus 3, 5 minus 4 into 2. இப்போ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணனா p of y வந்து நமக்கு என்ன கிடைக்குது 1/12 into y cube minus 12y square plus 59y minus 144. So the Lagrange's interpolating polynomial of x is given by p of y, that is x is approximate to p of y, that is equal to 1/12 into y cube minus 12y square plus 59y minus 144. ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்கு, when y வந்து 2 இருந்தா x is approximated to p of y. அப்ப y வந்து 2 இருந்தா x ஓட வேல்யூ என்ன இருக்கும் approximate to p of 2. p of 2 என்ன மீனிங், y க்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணோம், 1/12 into 2 cube minus 12 into 4 plus 59 into 2 minus 144. அப்ப அந்த ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 11/2, that is equal to 5.5. சரி, இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்தது வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் when y equal to 3 from the following table of values. என்ன மெத்தட் யூஸ் பண்ணா அதெல்லாம் கொடுக்க மாட்டான், எக்ஸ் ஒய் மார்க் பண்ணிட்டாலும் எந்த பாலினாமியல் இன்டர்போலேஷன் பண்ணணும், லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை, இப்பெல்லாம் டைரக்டா ஃபார்முலா எழுதாம நம்ம வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், y minus 1, y minus 2 and then y minus 4 இன்ட்டு இங்க கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு 4, டினாமினேட்டர்ல வந்து -1 -1 இன்ட்டு -1 -2 -1 -4. அப்ப என்ன கிடைக்கும் -1 -2 -3 and then -5. இதே அடுத்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒன் y equal to 3. y க்கு வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, x of 3 is approximate to y of p of 3, that is equal to 12.1333. ஸோ நம்ம எதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும், அந்த ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதும்.
இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டாலே நம்ம என்ன இன்டர்போலேஷன் போயிடணும், லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் பாலினாமியல் போயிட்டு அது கரஸ்பாண்டிங் ஃபார்முலா எழுதிட்டு அதுல உள்ள என்ட்ரியை சப்ஸ்டியூட் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேர்ஃபுல்லா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு அகெயின் ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ண சொல்லியிருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட் டு பி ஆஃப் 3. ஏன்னா ஒய்க்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப பி ஆஃப் 3. அப்போ ஒய் இருக்க இடம்ல ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன யூஸ் பண்ணணும், ஒய்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் 3 இஸ் approximated to P of 3 that is equal to 12.1333. So இப்போ வந்து நம்ம some exercise problem இங்க பார்க்க போறோம். In the following table, h is the height of the sea level, P is the barometric pressure, calculate P when h is equal to 5280. இப்போ h P ரெண்டு. இப்போ யூஸ்வலா என்ன பார்த்தோம் ப்ராப்ளத்துல எல்லாம் x y பார்த்தோமா, இங்க என்ன இருக்கு h P. ஹைச்சுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கானா 04763, அடுத்து 6942, 10,594. அடுத்து பீக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கு 27, 25, 23 and 20. இப்போ general error term. As you might have understood by now that the estimation of error in a numerical formula is of utmost importance. The error is in the approximation of f of x by a polynomial Pn of x at a point x is given by En of x is equal to f of x minus Pn of x. So the following theorem gives us an exact formula for En of x. That is, let x naught etc. xn be distinct points in the interval ab and the function f has continuous derivative up to order n plus 1 in the open interval. That is, இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே அதுக்கு பேர் ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ Pn of x is a polynomial of degree at most n which interpolate f of x at the point x naught etc. xn. Then for each x belongs to the closed interval ab, there x is a number zeta of x in open interval ab such that En of x is equal to f power of n plus 1 of zeta of x divided by n plus 1 factorial into x minus x naught, x minus x1, x minus xn. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஸோ இந்த இது வந்து ஜென்ரல் எரர் டேர்ம் எப்படி அப்ளை பண்றோம்னு தியரம் மூலமா நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 5. The following table gives the values of f of x equal to e power x if we fit an interpolating polynomial of degree 4 to the data. Find the magnitude of the maximum possible error in the computer value of f of x when x is equal to 1.25. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6. கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு 3.3201, 3.6692 and then 4.0552, 4.4817, 4.9530. இப்போ இதை கொடுத்துருக்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எப்ப எதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், தென் எக்ஸோட வேல்யூ வந்து 1.25. இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸா எக்ஸாம்பிள் ஸோ இந்த நம்ம ஃப்ரம் த ஈக்குவேஷன் இந்த மேக்னிடியூட் ஆஃப் த எரர் அசோசியேட்டட் வித் ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் இஸ் திஸ் இஸ் த ஃபார்முலா. இது ஆல்ரெடி நமக்கு ஜென்ரல் ஃபார்மா ஈக்குவேஷன் 9ல இருக்கு. அதுல நம்ம ஃபோர்த் டிகிரிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் E4 of x, this is the magnitude of the possible error of fourth degree, that is modulus x minus x naught, x minus x1, x minus x2, x minus x3, x minus x4, f5 of zeta divided by 5 factorial. இப்போ x naught ஓட வேல்யூ என்ன 1.2, x1 என்ன 1.3, x2 ஓட வேல்யூ என்ன 1.4 and then x3 1.5, x4 ஓட வேல்யூ 1.6. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். f power 5 of zeta divided by 5 factorial. Since f of x equal to e power x, அது கொடுத்துருக்க ப்ராப்ளத்துல f of x equal to e power x, therefore இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னமா f dash of x என்ன கிடைக்கும், again e power x. f double dash of x என்ன e power x, f triple dash of x என்ன again e power x. So நமக்கு வந்து f 4 dash of x என்ன again e power x. So f power 5 of x வந்து that is equal to e power x. Since e power x ஓட ஃபங்க்ஷன் என்ன இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், e power x நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் 1 plus x plus x squared plus 1 plus x plus x squared by 2 factorial plus x cube by 3 factorial plus x power 4 by 4 factorial. So since e power x is an increasing function, so நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் இங்க என்ன வேல்யூ இருக்கு 1.2 or 1.6 வரைக்கும் இன்டர்வல் இருக்கு. மினிமம் வேல்யூ வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1.2ல ஸ்டார்ட் ஆகுது, எண்டிங் வேல்யூ வந்து 1.6. So modulus of f power 5 of x that is equal to e power 1.6.
1.6 என்ன வேல்யூ கிடைக்குது 4. இது வந்து நம்ம டேபிள்ல பார்க்கணும். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் 1.6 நம்ம ஆர்டினரி லாகிரிதம் இருந்தா கூட இதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்து அது ஆன்டி லாக் பார்த்தோம்னா e⁻1.6 கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 4.9530. ஸோ கான்சிக்வென்ட்லி மாடுலஸ் ஆஃப் E4 ஆஃப் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 1.5. ப்ராப்ளத்துல இது கேட்டிருக்கு. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த கம்ப்யூட்டர் வேல்யூ ஆஃப் f of x. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 1.25க்கு கரஸ்பாண்டிங்கா மேக்னிடியூட் ஆஃப் பாசிபிள் எரர் என்னன்னு கம்ப்யூட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் E4 ஆஃப் 1.25ல சப்ஸ்டியூட் பண்ணி அதை கன்சால்டேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒரு சம் வேல்யூ -0. something கிடைக்குதா. ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் எரர். இப்போ இந்த யூனிட் நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ என்ன யூனிட் நம்ம பார்த்துருக்கோம் யூனிட் 9 வந்து ஒன்லி இன்டர்போலேஷன் தட் இஸ் லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது கவர் பண்றது நமக்கு என்னென்ன அவுட்கம் கிடைக்குது we have defined what is called polynomial interpolation and then we have derived the formula for Lagrange's interpolating polynomial. The formula for inverse interpolation is also discussed. Finally we derive the error formula. So இதுல வந்து நம்ம 4 கான்செப்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலினாமியல் இன்டர்போலேஷன் என்னன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியலை எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் the formula for inverse interpolation is also discussed. And then last one என்ன பார்க்குறோம் derived error. இப்போ நம்ம ஜஸ்ட் பார்த்தோம்ல எரர் ஃபார்முலா. ஸோ லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷனுக்குமே நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது எரர் ஃபார்முலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ வந்து அடுத்த செக்ஷன் வந்து 10 நியூட்டன்ஸ் ஃபார்ம் ஆஃப் த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒன்லி லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம். இப்போ எந்த ஃபார்முக்கு வந்துட்டோம் நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்ம். இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல என்ன பார்க்குறோம்னா இன்ட்ரோடக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோம். நியூட்டன்ஸ் ஃபார்ம் ஆஃப் த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் and then divided differences, error and derivative, further results on interpolation error, summary and then solution and answers. இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம். 10.1 introduction. In unit 9ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் we have seen only the Lagrange's form of the interpolating polynomial is given by the formula Pn of x is equal to sigma I equal to 0 to n Li of x into fi, which depends on the n+1 points. That is set of all the order pair xi, fi. ஐயோட வேல்யூ எதுல இருந்து வேரி ஆகும் 0 to nல இருந்து வேரி ஆகுது. சப்போஸ் you have 1 more point say xn+1 fn+1. How do you compute pn+1? You would have to recompute each li of x for I equal to 0 to n in addition to the computation of ln+1 of x. In such an exercise, Lagrange's form seems to be wasteful as in calculating pn+1 of x. No advantage is taken of the fact that one has already constructed Pn of x. So in this unit, we shall discuss the Newton's form of the interpolating polynomial, which does not suffer with this limitation. Before deriving Newton's form, நல்லா மைண்ட்ல வச்சுங்க 9th section only Lagrange's form தான் பார்த்திருக்கோம். 10th sectionல என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் Newton's form. By deriving the Newton's form of the interpolating polynomial, we shall introduce the concept of divided differences and show how to compute them using a table. Then we shall see the relationship between the divided differences, error and derivatives. இது மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத பார்க்க போறோம். We shall also discuss the upper bound on this corresponding இந்த கான்செப்ட்ல வந்து அப்பர் பவுண்ட் என்னன்றது கால்குலேட் பண்றது நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். The Newton's interpolating concept இருக்குல்ல Newton's form of the interpolating polynomial லேர்ன் பண்றதுனால நமக்கு என்னென்ன பாசிபிள் அவுட்கம் கிடைக்கும். After studying this unit, you should be able to obtain a divided difference in terms of function values, form a table of divided differences, and find divided differences with a given set of arguments from the table. Show that divided differences are independent of the order of their argument, and then obtain the Newton's divided differences interpolating polynomial for a function f, and estimate the value of f of x at a given non-tabular point x lying with the range of the nodal points. And then understand the relationship between the divided differences, derivatives and error. Compute an upper bound on the error in some small degree polynomial. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா obtain divided difference in terms of function value. ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூக்கு எப்படி டிவைடட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்க போறோம். அடுத்தது வந்து டேபிள் ஆஃப் டிவைடட் டிஃபரன்ஸ். அதெல்லாம் இந்த மெயின் கான்செப்ட். இந்த நியூட்டன்ஸ்ல வந்து டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு டேபிள் ஃப்ரேம் பண்ணுவோம். அண்ட் ஃபைண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் த கிவன் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஃப்ரம் த டேபிள். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னா
டிவைடட் டிஃபரன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் their ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டுக்கும் ஆர்டருக்கும் டிவைடட் டிஃபரன்ஸுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. டிவைடட் டிஃபரன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் their ஆர்குமெண்ட். அடுத்தது வந்து obtain the Newton's divided differences interpolating polynomial for a function f and estimate the value of f of x at a given non-tabular point x lying within the range of the nodal point. அடுத்த பாயிண்ட் வந்து understand the relationship between the divided differences, derivatives and error. Compute an upper bound of the error. upper bound of the error எதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம்னா ஸ்மால் டிகிரி பாலினாமியலுக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். the upper bound of the error is not applicable for the higher degree of a polynomial. இப்போ இதுல என்ன பார்க்க போறோம்? நியூட்டன்ஸ் ஃபார்ம் ஆஃப் த இன்டர்போலேட்டிங் polynomial. இப்போ consider the following table of values of a function f given at n plus 1 points. இதுல எல்லாத்துலயுமே 0 to n வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0க்கு தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப 0 to n வரைக்கும் டோட்டல் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட? n plus 1. இதான் நம்ம அப்ஜெக்டிவ்ல சொல்றோம். This Newton's formula the formula is valid for this is implemented to n plus 1 nodal points. Now we wish to find a polynomial p of degree at most n maximum n such that p of xi equal to fi for all i equal to 0 to n. We have already seen one form of such a polynomial given by Lagrange. Now we shall see Newton's form of such a polynomial. First section full-ஆ Lagrangeல பார்த்திருக்கோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா Newton's form of a polynomial. Now unlike Lagrange, Newton followed a recursive approach to construct the interpolating polynomial. It is described below. Now let us write p naught of x is equal to a naught equal to f naught for all x. If the polynomial pn minus 1 that interpolates f at the node, இந்த வேரியபிளா நோட்ஸ் சொல்றோம், nodal point x0, x1, etc., xn minus 1 is given, then one can use the relation pn of x is equal to pn minus 1 of x plus an into x minus x0 into x minus x1, etc., x minus xn minus 1 to construct the polynomial pn that interpolates f at the nodes x0, etc., xn. Here the constant an is computed in such a way that pn of xi equal to pn minus 1 of xi that is equal to fi for 0 less than or equal to I less than or equal to n minus 1. So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ pn of xn எப்படி போடுவோம்? pn minus 1 of xn நம்மளுடைய ஃபிக்ஸட் வேரியபிள் என்ன இருக்கு? xn பிளஸ் an. அந்த xn ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம என்ன மார்க் பண்ணணும்? an into xn minus x0, xn minus x1, etc., xn minus xn minus 1. This gives, இப்போ இதுல இருந்து pn of xn minus pn minus 1 of xn equal to right hand side என்ன இருக்கும்? an into the corresponding factors x0, xn minus x0, xn minus x1. இப்போ x0, x1, etc., xn minus 1 factors of the xn of the given polynomial pn of x. இப்போ இதுல இருந்து an-க்கு நம்ம ஒரு ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? pn of xn minus pn minus 1 of xn whole divided by xn minus x0, xn minus x1, etc., xn minus xn minus 1. So it is clear that an depends on x0, etc., xn only. So an எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? x0, etc., xn தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. Therefore an is a function of x0, x1, etc., xn, and we shall denote it by an equal to f of x0, etc., xn. We call the expression f of x0, etc., xn the nth order divided difference of f at a point x0 to xn. Hence f of x0, f of x0, x1, f of x0, x1, x2, etc. இதெல்லாம் என்னது? divided difference of the function f of order என்ன? 0. First இதற்கு order 0, அடுத்து 1, அடுத்து 2, 0, 1, 2, etc., and so on. Indeed, there is nothing special about the node x0, etc., xn. If we take xi plus 1, etc., xi plus 1 as the nodes, then the nth divided difference would be f of xi plus 1, etc., xi plus n. Let us look at the following relation about the divided differences. First theorem வந்து if f is a function tabulated at a point x0, etc., xj, then f of x0, etc., xj equal to f of x1, etc., xjல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். x0, etc., xj minus 1 divided by xj minus x0. ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் டேபுலேட்டட் வேல்யூல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இங்கே பார்க்க போறோம். ஃபைண்ட் த லெக்ராஞ்சிஸ். இப்போ நியூட்டன்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம்ல லெக்ராஞ்சிஸோட இன்டர்போலேட்டிங், லெக்ராஞ்சிஸோட exercise problem. Find the Lagrange's interpolating polynomial for a function f whose values are tabulated as below.
இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு 0 2 3.5 4 5. எஃபோட வேல்யூ என்ன இருக்கு 0 4 0 0 5. இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்றோம்னு பாருங்க. x0 வந்து 0, x1 வந்து 2, x2 வந்து 3.5, x3 வந்து 4, x5 வந்து 5. நோட் பண்ணிருக்கோமா? x3 4, x4 வந்து 5. இப்போ கரஸ்பாண்டிங் f0 பாருங்க. f0 0, f1 4, f2 0, f3 0 and f4 வந்து 5. Now we need to compute the values of L1 of x and L4 of x only. So L1 of x நமக்கு இது ஆல்ரெடி இப்போ என்ன கான்செப்ட்ல இருக்கோம், நம்ம லெக்ரான்ஜிஸ்ல இருக்கோம், நியூட்டன்ஸ்ல இல்ல. அப்போ L1 of x ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, x minus x0 into x minus x2 into x minus x3 x minus x4 divided by x1 minus x0 x1 minus x2 என்ன L1. இப்போ x1 தான் ஃபிக்ஸ் ஆகணும், x1 minus x3 x1 minus x4. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அது பாலினாமியல் கிடைச்சது. அடுத்து L4 of x. L4 of xக்கு எதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? x ஏன்னா மீதி எல்லாம் 0 0ன்னு வருது பாத்தீங்களா, அதனாலதான் நம்ம அடுத்தது L4க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். L4 வந்து என்னது x minus x0 x minus x1 x minus x2 x minus x3 divided by x4 minus x0 x4 minus x1 x4 minus x2 x4 minus x3. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிடணும். அப்போ லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் என்ன இருக்கு? L1 of x f1 plus L4 of x f4. அப்போ நம்ம வந்து இதுல வந்து x0 0 x1 2 இப்போ வந்து we need to compute. இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்கு? Find the Lagrange's interpolating polynomial for a function f. இப்போ x0 வந்து 0, இப்போ வந்து f0 f1 f2 f3 f4. இப்போ நமக்கு f2க்கும் f4க்கும் தான் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம இந்த பாலினாமியல் என்ன எழுதுறோம்னா p of x is equal, ரொம்ப இம்பார்ட்டன்ட், L1 of x f1 plus L4 of x f4. எனிவே ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு 0 வர்றதுனால நம்ம இதுல மார்க் பண்றோம் L1 f1 plus L4 f4. அடுத்தது பாருங்க x2 3.5 f2 0 ஆயிடுது, x3 என்னது 4 ஆயிடுது, f3 0 ஆயிடுது. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அது 0 ஆயிடும்ல. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம கன்சால்டேட் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த p of x is equal to L1 f1 plus L4 f4. அப்ப நம்ம இது ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். L1 f4 L4 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணா the required answer p of x is equal to L1 of x f1 plus L4 of x f4. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/90 into 9x power 4 minus 100.5 x cube plus 373.5 x square minus 147 into x. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்க போறோம். let w of x is equal to product k equal to 0 tn x minus x. ஒரு பாலினாமியல் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஷோ தட் த இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் n வித் நோட்ஸ். நோட்ஸ்ன்றத கரஸ்பாண்டிங் வேரியபிள் தான். வித் நோட்ஸ் x0 எக்ஸெட்ரா xn. பாலினாமியல் டிகிரி வந்து அட்மோஸ்ட் மேக்ஸிமம் என்ன இருக்கு, ஆனால் கரஸ்பாண்டிங் நோட்ஸ் வந்து n+1 இருக்கு. can be written as Pn of x is equal to w of x into sigma k equal to 0 tn f of xk divided by x minus xk into w dash of xk. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு இங்க பார்ப்போம். கொடுத்துருக்கோம் Pn of xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். sigma I equal to 0 tn f of xi li of x, where li of x is equal to product j equal to 0 tn x minus xj divided by product j equal to 0 tn xi minus xj I equal to 0. நம்ம ஃபார்முலா எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முலாவோட ஜென்ரல் டேர்ம் தான் இது. ஏன்னா நியூமரேட்டர் என்ன இருக்கு, ப்ராடக்ட், டினாமினேட்டர் ப்ராடக்ட் இருக்கு. அப்போ திஸ் இஸ் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் li of x. product j equal to 0 tn j is not equal to I x minus xj divided by product j equal to 0 tn j is not equal to I xi minus xj I equal to 0 tn. Since w of x க்கு நமக்கு வேல்யூ தெரியும், x minus x0 x minus x1 அது x0 ராங்கா பிரிண்ட் ஆயிருக்கு, x minus x0 x minus x1 x minus x2 etc x minus xn. w dash of x, டேஷ்னா அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டோம்னா எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1 ஆயிரும், பட் ரிமைனிங் எல்லாம் வரும். அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அக்கறாது. அப்போ w dash of xi equal to product j equal to 0 tn j is not equal to I xi minus xj. இந்த வேல்யூ நியூமரேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது, w of x divided by x minus x. அப்போ li of x is equal to w of x divided by already x minus xi into w dash of x. Therefore Pn of x என்ன ஃபார்முலா கிடைக்குது, sigma I equal to 0 tn f of xi w of x divided by x minus xi into w dash of xi. இதான் நம்மளே இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லி இங்க கொடுத்துருக்கு ப்ராப்ளத்துல. E3க்கு வந்து you have to verify this. ஸோ அதை வெரிஃபை பண்றோமா. அடுத்த ப்ராப்ளம் வந்து 4. using the Lagrange's interpolating polynomial find the value of x f of x
when x equal to 0 from the following table. x க்கு என்ன வேணா வேல்யூஸ் கொடுத்திருக்கான் 3 2 1 minus 1. f of x க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கு 3 12 15 and minus 21. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் x நாட் ஈக்குவல் டு 3, x1 ஈக்குவல் டு 2, x2 ஈக்குவல் டு 1, x3 ஈக்குவல் டு minus 1. Similarly, f நாட் ஈக்குவல் டு 3, f1 ஈக்குவல் டு 12, f2 ஈக்குவல் டு 15, f3 ஈக்குவல் டு minus 21. இப்போ இந்த நாலாவது ப்ராப்ளம் பார்க்க போறோம். தட் இஸ் ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா பிஎன் ஆஃப் எக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியல. தட் இஸ் L1 ஆஃப் எக்ஸ் எல் நாட் எஃப் நாட் பிளஸ் L1 ஆஃப் எக்ஸ் F1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் L2 ஆஃப் எக்ஸ் F2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் L3 ஆஃப் எக்ஸ் F3 ஆஃப் எக்ஸ். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து லெக்ராஞ்சிஸ்ல பார்த்தோம். இப்போ நியூட்டன்ஸோட டேபிள் ஆஃப் டிவைடட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த டேபிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். Suppose we denote for convenience a first order divided difference of f with any two arguments, second order divided difference with any three arguments, and so on. Then the table of divided difference can be first ஒரு argument, அடுத்து f of 2 argument, f of 3 argument, f of 4 argument, etc. First என்ன இருக்கு x0, x1, x2, x3, x4. அடுத்து என்ன மார்க் பண்ணுவோம் f0, f1, f2, f3, f4. அடுத்தது இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் f0க்கு f1 இப்படி மார்க் பண்றோம் f of x0, x1. அதே மாதிரி f1, f2, f of x1, x2. f2, f3 என்ன f of x2, x3. f3, f4க்கு அடுத்த கான்செப்ட் என்ன f of x3, x4. இப்போ இது மூணையும் கம்பைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு x0, x1, x1, x2. இப்போ என்ன கிடைக்கும் f of x0, x1, x2. அவ்வளவுதான். ரெண்டு பாயிண்ட் வந்து மெர்ஜ் ஆயிடும். f of x1, x2, f of x2. இது ரெண்டுக்கு டிவைடட் டிஃபரன்ஸ் என்ன போடுவோம் x1, x2, x3. அடுத்து x2, x3, x3, x4க்கு என்ன டிவைடட் டிஃபரன்ஸ் போடுவோம் x2, x3, x4. இப்ப இதுல பாருங்களேன் 3 3 6 இருக்கா. அதுல வந்து 2 பாயிண்ட் மெர்ஜ் ஆயிடுது x0, x1, x2, x3. 4 பாயிண்ட் வந்துருச்சா. அடுத்ததுல பாருங்க x1, x2, x3. அடுத்தல x2, x3, x4. அப்ப 2 பாயிண்ட் வந்து மெர்ஜ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க f of x1, x2, x3, x4. இப்ப 4 8 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் மெர்ஜ் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க அடுத்த 5 பாயிண்ட் கான்செப்ட் கிடைச்சது x0, x1, x2, x3 and x4. இதான் வந்து ஜெனரல் டேபிள் ஃபார் டிவைடட் டிஃபரன்ஸ். இப்போ அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் 1. f of x equal to x3. Find the value of f of abc for any abc in R. இப்போ இதுக்கு சொல்யூஷன் வேரிய 2 இருக்கு. f of ab க்கு ஃபார்முலா என்ன f of b minus f of a divided by b minus a. அப்போ இது வேல்யூ என்ன இருக்கு f of b ஓட வேல்யூ என்ன b cube, f of a ஓட வேல்யூ என்ன a cube divided by b minus a. இப்போ இதை வந்து b cube minus a cube எப்படி எழுதலாம்னா b minus a into b squared minus 3a squared b plus 3ab squared plus a வரும். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி b cube minus a cube b minus a வச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு என்ன கிடைக்கும் கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட் தான் என்னது a cube plus ab plus b square. அதர்வைஸ் b cube minus a cube ஃபேக்டரைஸ் பண்ணி அதெல்லாம் b minus a into ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை வச்சு b minus a என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்ப அந்த குவாட்ரட்டிக் தான் என்னது நமக்கு b squared plus ab plus a squared. அடுத்தது f of bc கண்டுபிடிக்கணும். f of bc எப்படி போடுவீங்க f of b minus f of c divided by b minus c. f of b என்ன b cube minus c cube divided by b minus c. அப்ப ப்ரீவியஸ் மாதிரி சிமிலர்லி எழுதிட்டோமா. இப்போ f of abc எப்படி எழுதுவீங்க f of bc minus f of ab divided by c minus a. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது a plus b plus c. இதை ரொம்ப ஈஸி மெத்தட் டிவைடட் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி செய்யறோம் நம்ம. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. let f of x equal to 1 by x, x not equal to 0 for any non-zero real number abcd. Show that f of abcd equal to 1 minus 1 by abcd. It's very very important problem, very simple also. f of ab க்கு வேல்யூ என்ன f of b minus f of a divided by b minus a. f of b ஓட வேல்யூ என்ன 1 by b minus 1 by a divided by b minus a. இதுக்கு எல்சி எடுத்தீங்கன்னா எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஆன்சர் என்ன கிடைக்குது -1 by ab. சிமிலர்லி நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் f of bcd. bcdக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா. அப்ப இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of abcd equal to -1 by abcd. Now let us look at more properly of divided differences. It is given below. Theorem 2. If sigma of 1, sigma of 2, sigma of n is a permutation of 1, 2, etc. n, then f of x sigma of 1, x etc. x sigma of n equal to f of x1 etc. xn.
and then that is the divided differences or symmetric function of their argument. இப்போ divided difference இந்த தியரத்தை அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். Sigma 1, sigma 2 or sigma is a permutation of 1 to m. What do you mean by permutation? You consider a finite set. So there is a bijection from finite set to finite set is called a permutation. So permutation already நம்ம வந்து மாடர்ன் அல்ஜிப்ரால நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம permutation எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா sigma of 1, sigma 2, etc. Sigma of n is a permutation of 1 to etc. n. Then f of x sigma of 1, x sigma 2, etc. x sigma of n. That is equal to f of x1, x2, etc. xn. That is the divided differences or symmetric function of their arguments. Now example 3. இப்போ நம்ம டிப்பிக்கலா divided difference யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்ண போறோம். அது நியூட்டன்ஸ் ஃபார்ம். லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் கிடையாது. இது வந்து நியூட்டன்ஸ் ஃபார்ம். From the following table of values, find the Newton's form of the interpolating polynomial approximating the function f. x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? -1, 0, 3, 6, 7. f of x க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கு? 3, -6, 39, 8, 22, 1, 6, 1, 1. We form the table of divided differences of f. கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் x என்ட்ரியை மார்க் பண்ணிக்கணும். என்ன மார்க் பண்றோம்? -1, 0, 3, 6, 7, 2, 1, 6, 11. ஃபர்ஸ்ட் f of 2 இதுக்கு போகணும். அப்ப -3, -9, -6, -3, -9. அடுத்து 39, -6 டிவைடட் பை டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி போடணும். -6, -3 டிவைடட் பை 0 ஆஃப் -1. அப்போ அது +1 ஆயிருமா? அடுத்தது பாருங்க 39 minus of -6, that is 45 divided by 3. 45 by 3 என்ன? 15. அடுத்தது பாருங்க 822 -39 divided by 6 -3. அப்ப 3 ஆல அதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 822ல இருந்து 39 மைனஸ் பண்ணணும். 39 மைனஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்யணும்? 3 ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்குது? 261. அதே மாதிரி 1611 -82 822 டிவைடட் பை 7 -6. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்குது. அது 1 ஆல டிவைட் பண்ணா அகைன் 789. அகைன் அடுத்த டிவைடட் டிஃபரன்ஸ் எப்படி போடுவீங்க? 15 minus of -9. 15 9 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24 டிவைடட் பை அகெயின் -6 -3. ஸோ நமக்கு வந்து 15 -9 divided difference up to order 4 are available. The Newton's interpolating polynomial P4 of x is given by P4 of x is equal to f of x0 plus f of x0 x1 into x minus x0 plus f of x0 x1 x2 into x minus x0 x minus x1 plus the corresponding in the values, that is into x minus x2 plus f of x0 x1 x2 x3 x4 into x minus x0 x minus x1 x minus x2 x minus x3. Here x0 ஓட வேல்யூ வந்து -1, x1 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 0, x2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 3, x3 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 6 and x4 equal to 7. So the divided differences f of x0, f of x0 x1, அடுத்தல 3 இது f of x0 x1 x2, அடுத்தல என்ன கிடைக்குது? f of x0 x1 x2 x3 and f of x0 x1 x2 x3 x4 are those which lie along the diagonal at f of x0 as shown by the dotted line. Then substituting the values of xi and the values of the divided differences in the formula above, we get P4 of x is equal to 3 plus of -9 into x plus 1 plus 6 into x plus 1. It's அந்த ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்றோம். முன்னாடி டேபிள்லேயே வந்து நம்ம டிவைடட் டிஃபரன்ஸ் போட்டுறோம்ல, இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே ஃபிக்ஸடா இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம்? x0 x1 x2 x3 and then x4. சரியா? ஸோ நம்ம வந்து ப்ராப்ளத்திலே நமக்கு கிடைக்கும் x0 வந்து x0 -1, x1 0, x2 3, x3 6, x4 7. ஸோ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அகெயின் அந்த பாலினாமியலை கன்சால்டேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? x⁴ -3 into x³ plus 5 into x² -6. So f of x is approximated to P4 of x. That is the value. Required equation is x⁴ -3x³ plus 5x² -6. அடுத்த example 4. Using Newton's form of the interpolating polynomial, Newton's-நால we can apply only the divided difference. Estimate f of 4 where f is the function tabulated as below. இப்போ x க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான்? 1 3 5 6.
எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், -3, 4, 2, 5. ஸோ இந்த டேபிள் ஆஃப் டிவைடட் டிஃபரன்சஸ் ஃபார் த கிவன் டேட்டா இஸ் எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு, 1, 3, 5, 6. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் -3, 4, 2, 5. டிவைடட் டிஃபரன்ஸ் படி என்ன வரும், 4 minus of -3 divided by 3 minus 1, 7/2. 2 minus 4 minus 2 divided 5 minus 3 divided by 2 and -1. 5 minus 2 that is 3, 3/1, 3. அடுத்தது வந்து -1 minus of 7/2 divided by 5 minus 1 that is 4, அப்ப -9/8. அடுத்த டிவைடட் டிஃபரன்ஸ் போட்டோம்னா 4/3. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிவைடட் டிஃபரன்ஸ் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 59/120. கொடுத்துருக்க டேட்டா என்ன, எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, 1, 3, 5, 6. அப்போ x0 என்ன 1, x1 என்ன 3, x2 என்ன 5, x3 ஓட வேல்யூ என்ன 6. ஸோ the formula of interpolating polynomial is p of x is equal to f of x0 plus f of x0 x1 into x minus x0 plus f of x0 x1 x2 into x minus x0 into x minus x1 plus f of x0 x1 x2 x3. corresponding factors என்ன கிடைக்கும், x minus x0 x minus x1 x minus x2. இப்போ நம்ம டிவைடட் டிஃபரன்ஸையும் கொடுத்துருக்க என்ட்ரி இருக்கல, x0 1 x2 3 x0 1 x1 3 x2 5 and then x3 6. இந்த வேல்யூஸையும் டிவைடட் டிஃபரன்ஸையும் அப்ளை பண்ணி ஃபார்முலால போட்டோம்னா நம்மளுடைய கன்சாலிடேட் ஆன்சர் என்ன கிடைக்கும், f of 4 is approximate to p of 4 that is equal to -3 plus 21/2 minus 27/8 minus 59/40. ஸோ இதை கன்சாலிடேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2.65. Next example, obtain the divided difference of the interpolating polynomial and the Lagrange's interpolating polynomial of the function from the following data and show they are same. இது ரொம்ப important concept. Divided difference interpolating polynomial or Lagrange's interpolating polynomial of function சேமா இருக்குன்றத நம்ம இங்க வெரிஃபை பண்ண போறோம். எக்ஸுக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், 0, 2, 3, 4. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்கு, -4, 6, 26 and 64. இப்போ the table of divided difference first எழுதுறோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு, 0, 2, 3, 4. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு, -4, 6, 26 and 64. இப்போ எஃப் ஆஃப் 2 வேல்யூஸ் 5, 20, 38. டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறோம். டிவைடட் டிஃபரன்சஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், அதுக்கு ஃபார்முலா நம்ம மார்க் பண்றோம். p of x is equal to f of x plus and then your formula x minus x0 into f1 and then plus x minus x0 x minus x0 x minus x1 plus x minus x0 x minus x1 x minus x2. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கன்சாலிடேட் ஆன்சர் என்ன கிடைக்குது, x3 plus x minus x4. இப்போ லெக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் நம்மளோட ப்ராப்ளமே என்ன கொடுத்துருக்கானா, divided difference interpolating Newton's divided difference interpolating polynomialum Lagrange's interpolating polynomial சேம் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். q of x க்கு என்ன மார்க் பண்ணுவோம், x minus x1 x minus x2 x minus x3 divided by x0 minus x1 x0 minus x2 x0 minus x3. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் வேல்யூஸை வந்து எங்க இருந்து சப்ஸ்டியூட் பண்றோம், டேபிள்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுல போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பாலினாமியல் கிடைக்குது. அந்த பாலினாமியல் அகைன் என்ன, x3 plus x minus 4. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, both the polynomial p is the polynomial regarding divided difference and q is the polynomial in terms of Lagrange's interpolating polynomial. Both divided difference polynomial, Newton's divided difference polynomial and Lagrange divided difference polynomial ரெண்டுமே என்ன ஆகுது, நமக்கு Lagrange's interpolating polynomial ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். obtain the divided differences and the interpolating polynomial and the Lagrange's interpolating polynomial of the function f from the following data and show that they are the same. Next example வந்து find the divided difference interpolating polynomial for the function f tabulated as below. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ன்ற வேல்யூ இதில் என்ன கால்குலேட் பண்ண போறோம், நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து என்ன இருக்கு, 0, 1, 4, 5. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 8, 11, 68 and 123. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இருந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். எக்ஸுக்கு வந்து x0 0, x1 1, x2 4 and x3 5. கரஸ்பாண்டிங் வந்து f of x0 வந்து f0 8, f1 11, f2 68, f3 வந்து 123. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
we can obtain the Newton divided difference interpolating polynomial. First, you have to frame a divided difference and then you write a formula. And the formula in the data was substitute panni, you have to obtain the required interpolating polynomial. And then the next example, using Newton's divided difference interpolation formula, find the values of f of 8 and f of 15 from the following table. Divided difference, first divided difference table frame panniyanum, and then you have to write a formula and substitute a value. Newton divided difference interpolation formula எடுத்து அதுல நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். அவன் பர்டிகுலரா ஒரு வேல்யூ கேட்டிருக்கு f of 8 and f of 15. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சிருவோம்ல f of x. அந்த பாலினாமியல்ல எக்ஸுக்கு 8. அப்போ ஸோ அந்த பாலினாமியல் இங்க என்ன கிடைக்குது? f of x is equal to 48 plus x minus 4 into 52 plus x minus 4 into x minus 5 into 15 plus x minus 4 into x minus 5 x minus 7 into 1. இப்படி ஒரு பாலினாமியல் நம்ம ரிக்வயர்ட் பாலினாமியல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் கொடுத்துருக்க ப்ராப்ளத்துல நமக்கு ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி காட்ட சொல்லியிருக்கான், f of 8 and f of 15. ஸோ இதுல எக்ஸுக்கு 8 போட்டோம்னா f of 8ஓட வேல்யூ 48 plus 4 into 52 plus 4 into 3 into 15 plus 4 into 3 into 3 into 1. That is equal to 48 plus 208 plus 180 plus 12. That is equal to 448. When substituting x equal to 15, we get x equal to 15 அதில் substitute பண்ணணும். எங்க அந்த f of x equal to 48 plus 15 minus 4 into 52 plus 15 minus 4 into 15 minus 5 into 15 plus 15 minus 4 into 15 minus 5 into 15 minus 7 into 1. So required answer arrived as 3130. So நம்ம Newton divided difference யூஸ் பண்ணி f of 8 and f of 15 நம்ம calculate பண்ணிட்டோம். இப்போ divided differences error and derivative. So let p of n of x be the Newton's form of the interpolating polynomial degree n. எல்லாத்துக்குமே எரர் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு எரரும் கண்டுபிடிச்சு நம்ம டெரிவேட்டிவ் என்னன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ n which interpolate f at x0, x1, etc. xn. The interpolating error en of x of pn of x is defined by en of x என்ன நம்ம டிஃபைன் பண்ணோம் ஆல்ரெடி f of x நமக்கு என்னன்னு தெரியும், f of x minus pn of x. So let x bar be any point different from x0, etc. xn. If pn plus 1 is a Newton's form of the interpolating polynomial that interpolates f at x0, etc. xn and x bar, then pn plus 1 of x bar equal to f of x bar. Then we have pn plus 1 of x is equal to pn of x plus f of x0, etc. xn x bar product of x minus xi. So இது மூலமா நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்னா எரர் அண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இங்க ஒரு தியரம் நமக்கு இருக்கு, f from closed interval ab to r be a function differentiable n times in open interval ab if x0, x1, etc. xn are n plus 1 distinct points in closed interval ab, then there exists zeta in open interval ab such that f of x0, etc. xn equal to f power n of zeta divided by n factorial. f power n என்றது எதை மார்க் பண்ணா கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் at a particular point of zeta divided by n factorial. So next example என்ன கொடுத்திருக்கானா f of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. plus a naught. Then find f of x0, etc. xn. By using the theorem 2, already theorem 2 மார்க் பண்ணிட்டோம். f of x0, etc. xn க்கு ஃபார்முலா என்னன்னா an into n factorial divided by n factorial என்று கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது an. இது ஜெனரல் டேர்ம். நெக்ஸ்ட் பாலினாமியல் என்ன கொடுத்திருக்கு, f of x is equal to 2x cube plus 3x square minus x plus 1. And find f of 1 minus 1, 2, 3, f of a, b, c, d, and then f of 4, 6, 7, 8. Since f of x is a polynomial, cubic polynomial. Third order divided differences of f of x with any set of argument or constant are equal to 2. So which is the coefficient of x cube in f of x. Therefore, the fourth order divided difference 1 minus 1, 2, 3, a, b, c, d. So என்ன வேல்யூஸ் இங்க கொடுத்தாலும் இதோட வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு ஈக்குவல், அது ஈக்குவல் டு 2. நன்றி.